இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரேம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியினுடைய 40 மக்களவை தொகுதிகள், இந்த 40 மக்களவை தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கடந்த பல்வேறு பாகங்களாக நம்மளுடைய வீடியோவில் நச்சு நிலவரமாக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இதனுடைய ஒரு இறுதி பகுதிக்கே வந்துட்டோம். இந்த 40 தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருக்குது, எந்த கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம கூட கள யதார்த்தத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜூனியர் விகடனுடைய செய்தியாளர்கள் ராம் சங்கர் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட இணைந்து இந்த 40 தொகுதிகளினுடைய ஓவரால் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னாடி தான் பெரும்பாலும் தேர்தல் களம் பரபரப்பாகும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதிக்கு முன்னாடி இருந்தே தேர்தல் களம் பயங்கரமாக ஒரு பரபரப்பான சூழலாக தான் இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஆளும் தரப்பு 2019 ஓரளவுக்கு அவங்களுடைய கூட்டணியை தக்க வச்சுட்டு இருந்தாலுமே எதிர்த்தரப்பில் இருந்த அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான மாறுதல்கள் இருந்துச்சு. அதிமுக கூட்டணியை விட்டு பாஜக வெளியே போகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு. இறுதியில் எடப்பாடி அண்ணாமலை மேல இருந்த கோவத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பாஜகவும் தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான பணிகள் எல்லாமே நடந்துடுச்சு. இப்படி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே இந்த களம் ஒரு மும்முனை போட்டியை உருவாக்குறதற்கான சூழலாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இதெல்லாம் அரசியல் கட்சிகள் பக்கம். ஆனால் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் களத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் சிபிஐ ரைட் நடந்துச்சு, அமலாக்கத்துறை ரைட்லாம் நடந்துச்சு. இதுவும் ஒரு பக்கம் அரசியல் களத்தில் சூட்டை கூட்டிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாலுமே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளும் பல்வேறு அதிருப்திகளை உருவாக்கிச்சு. குறிப்பா சின்ன விவகாரம், இந்த சின்ன விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த சின்ன விவகாரத்தில் என்ன நடந்துச்சு ராம்சங்கர்? இந்தியா பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் சின்னம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. நம்ம சமீப காலத்தில் பார்த்துருக்குறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய தனி சின்னத்தில் நிற்கும் போது வெற்றி பெறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் திமுக சின்னத்தில் நிற்கும் போது மிக எளிமையாக வெற்றி பெறுவாங்க. ஸோ சின்னம் ஒரு மேஜர் ஃபேக்டர்ன்றதை நம்ம மறுக்க முடியாது. அந்த வகையில் இப்போ குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கடந்த முறை அவங்க கிட்ட இருந்த கரும்பு விவசாய சின்னம் தற்போது அவங்ககிட்ட இல்லை. அவங்களுக்கு புது சின்னமாக மைக் வழங்கப்பட்டிருக்கு. அதை அவங்க ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தல்களில் பானை சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. மறுபடியும் பானை சின்னத்தை கேட்டு அவங்க விண்ணப்பிச்சப்போ இந்த பானை சின்னத்தை உங்களுக்கு தர முடியாது, உங்ககிட்ட அந்த தேவையான வாக்கு சதவீதம் இல்ல, 2 தொகுதி தான் நிக்கிறீங்க அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி பானை சின்னத்தை தர மறுத்தது தேர்தல் ஆணையம். 2-3 கட்சிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. மதிமுகவுக்கும் அப்படிதான். பம்பரம் சின்னம் வைகோ கட்சி ஆரம்பிச்ச 90களில இருந்து வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த பம்பரம் சின்னம் அவருக்கு கிடைக்க முடியாம போயிடுச்சு. சோ பாஜகவை எதிர்த்து களமாடக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுதுன்ற ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்தது. ஆனா ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் விதமாக பாஜக கூட்டணியில் இருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு குக்கர் சின்னம் கேட்ட உடனே கிடைக்குது. இவ்வளவு நாள் தமாக அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக சின்னத்திலேயே தேர்தலை சந்திச்ச தமாகவுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எளிமையான சின்னம் கிடைக்குது, எதிர் முகாமில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. ஒரு வழியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் வாங்க முடியலன்னா கூட லோக்கல் ஆர்ஓ ஆபீசர்கிட்ட பேசி அங்க யாரும் பானை சின்னத்தை வாங்கிட்டாங்க. பட் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் தான் வழங்கப்பட்டிருக்கு. மைக் சின்னம் வழங்கப்பட்ட 20 நாளுக்குள்ளேயே தேர்தல் தேதியும் வர இருக்குது. சோ இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசியல் தேர்தலில் ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான். குறிப்பா இப்ப நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் பாத்தீங்கன்னா 40 தொகுதிகளையும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நீங்க சொல்ற மதிமுகவோ விசிகாவோ அவங்க 1 தொகுதி 2 தொகுதிக்குள்ள சுருங்கி போறது வேற. ஆனா நாம் தமிழர் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளையும் போட்டியிடுறப்போ அவங்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறதும் ஒரு சவாலான விஷயமா இருக்குது. தேசிய அளவில் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, ஆளும் பாஜக தரப்புல என்டிஏ கூட்டணி கடந்த 2 தேர்தல்களையுமே அவங்க அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ்ல தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் எதிர்கட்சி தரப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள். காங்கிரஸ் எப்பவுமே ஒரு சில மாநில கட்சிகளை கூட்டணிக்கு வச்சு யூபிஏ அப்படிங்கிற ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை அதற்கான தேவை கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. எல்லா தரப்புல இருந்தும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்குது. அதை செய்தால் மட்டும்தான் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த ஆண்டு முதலே பேசப்பட்டு வந்துச்சு. அந்த
வகையில் தான் பெரும்பாலான மாநில கட்சிகள், அதிலும் குறிப்பாக மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி நடந்துச்சு. அந்த பணியில் ஓரளவுக்கு காங்கிரஸ் வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி உருவானது தான் இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுது. ஸோ இந்த இந்தியா அலைன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் பற்றியும் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ கோபால், இங்கே வந்து ஒரு காங்கிரசினுடைய செயல்பாடு, திடீர் தலைமை மாற்றம், இதெல்லாம் அவங்களுக்கு தேர்தல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு கே எஸ் அழகிரி அவர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நேரத்தில் செல்வ பிறந்தகையார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவர் மேல ஏற்கனவே வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நிலவிட்டு தான் வந்துச்சு. கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி நிலவிட்டு இருந்துச்சு. எப்படின்னு கேட்டா, சட்டப்பேரவை அந்த கூட்டங்கள்ல எல்லாம் திமுக உறுப்பினர்களை விடவே இவர் தான் வந்து அதிக அளவு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுடைய ஆட்சியை பாராட்டியும் பேசிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி நிலவுச்சு. ஆனாலும் வந்து இறுதியில வந்து கடந்த முறை 2019 தேர்தலில் கொடுத்தப்பட்ட அந்த எண்ணிக்கையை வந்து காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. இதனால வந்துட்டு அவருக்கு பெரிய லெவல்ல அதிருப்தி இல்லை. சிட்டிங் எம்பிக்கள் பலருக்கு மீண்டும் சீட்டு கிடைச்சதுனால பெரிய லெவல்ல அதிருப்தி இல்லை. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக தரப்புமே வந்து ஒத்துவரக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறனால பெரிய லெவல்ல அதிருப்தி அந்த இல்லைங்க. களத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ராகுல் காந்தி சமீபத்துல தமிழ்நாடு வந்துட்டு போயிருந்தாரு. காங்கிரஸுடைய செயல்பாடு களத்துல எப்படி இருக்கு? காங்கிரஸுடைய செயல்பாடுகள் அப்படின்னு தனிப்பட்ட விஷயத்தை பார்க்கறத அவங்களுக்கு வந்து கூட்டணி வந்து பலமா இருக்கு. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடைய அந்த கூட்டு முயற்சி வந்து பலன் வந்து பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல வந்து 2 பேருக்கு மட்டும்தான் ரொம்ப பெரிய பிரச்சனை நிலவிட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த கரூர் எம்பி ஜோதிமணி சிட்டிங் எம்பிக்கும் சிவகங்கை அவருடைய சிட்டிங் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கும் தான் வந்து பெரிய லெவல்ல திமுக தரப்புலயுமே எதிர்ப்பு இருந்துச்சு, காங்கிரஸ் தரப்புலயும் எதிர்ப்பு இருந்துச்சு. இங்க அறிவாலயத்தில் நடந்த மீட்டிங்ல அவங்க 2 பேருக்குமே சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி திமுக தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து நடந்த ஆலோசனை கூட்டங்கள்ல இவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி டெல்லியில இருக்கக்கூடிய லாபி மூலமா அவங்க வந்து சீட்டு பெற்றிருந்தாங்க. இப்போ இதுல வந்து இவருக்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து ரூட் அங்க வந்து கிளியரா இருக்கு. ஏன்னா பிஜேபி தரப்புல தேவநாதன் யாதவ் தான் களமிறங்கி இருந்தாரு. அவர் அந்த 525 கோடி ரூபாய் விவகாரத்துல சிக்கினதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து அதிமுக தரப்புல இருக்க கேண்டிடேட்டும் பெரிய லெவல்ல இல்லைன்றதுனால அவரு எளிதா களமாட முடியுது. இந்த பக்கம் கரூர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா திமுக தரப்புலயுமே பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்படுது. அதே போல காங்கிரஸ்லயுமே பெரிய அதிருப்திகள் நிலவுது. அவங்க சீட்டு கொடுத்ததுனால முன்கூட்டியே வந்து ரத்தத்துல கையெழுத்து எழுதி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க. காங்கிரஸினுடைய செயல்பாடுலாம் பார்த்தோம். அதே மாதிரி காங்கிரஸ் செயல்பாடு பற்றி பேசுறப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செயல்பாடு பற்றி பேச வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவராட்ட அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி களத்தில் கொஞ்சம் தீவிரமாக செயல்படுற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. தொடர்ந்து எண் மக்கள் யாத்திரை எல்லா சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதில் நிறைய விஷயங்கள்லாம் கலாட்டாலாம் நடந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு வாதத்தெல்லாம் முன்வைக்க ஆரம்பித்தாங்க. 2வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து அதிமுக தரப்பை ரொம்பவே உஷ்ணமாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாஜக செய்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ 2வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ நாள் பேசப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதை மையப்படுத்தி தான் அவங்க வந்து ஒரு கூட்டணியுமே ஃபார்ம் பண்ணாங்க. திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பாக பாமக கூட, அதே மாதிரி ஐஜேகே போன்ற கட்சிகள் கூட, அமமுக, ஓபிஎஸ் தரப்பு, இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் திமுகவில் பெரும்பாலும் திமுக கூட்டணியில் சிட்டிங் எம்பிக்கள் பெரும்பாலான பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சிலர் புதுமுகங்கள் வந்திருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நிறைய புதுமுகங்கள் அந்த கூட்டணியில் நிறைய பேர் முதல் முறை தேர்தலை எதிர்கொள்றவங்களா இருந்தாங்க. ஒரு சிலர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட வேட்பாளர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லாத ஒரு சைடாக தான் இருந்துச்சு. அந்த 40 தொகுதிகளில் பாஜக தரப்புலையும் சரி, பாஜகவுடைய கூட்டணி தரப்புலையும் சரி, நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் இறக்கப்பட்டாங்க. குறிப்பாக பாமகல இருந்து சௌமியா அன்புமணியா இருக்கட்டும், இந்த பக்கம் இயக்குனர் தங்கர் பச்சான், களஞ்சியம் இறங்கியிருந்தாங்க. அமமுகல டிடிவி தினகரனே நேரடியாக களமிறங்கினாரு. பாஜகல அண்ணாமலை போட்டிடுவாரா மாட்டாரான்னு இருந்துச்சு. ஆனால் இறுதியில் அவருமே வேட்பாளர் பட்டியலில் இருந்தார். ஆளுநராக இருந்த தமிழிசை அவங்க வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்டார் பவுண்டான ஒரு அலைன்ஸாக தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக உருவாக்கி இருந்தாங்க.
இந்த மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மும்முனை போட்டியை 4 முனை போட்டி ஆக்கியது நாம் தமிழர் தான். வழக்கம் போல இந்த வாட்டி அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. சின்னம் தொடர்பான சில சிக்கல்கள் இருந்தாலும் களத்தில் அவங்களுடைய வழக்கமான அந்த ஒரு ஸ்பீடை பார்க்க முடியுது. ராம்சங்கர், நாம் தமிழருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தனித்து 4வது பொது தேர்தலை ஒரு கட்சி சந்திக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அந்த தனித்து நிற்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்து மக்கள் மத்தியில ஒரு பெருசா எடுபடுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க தொடக்கத்துல சொன்னது போல தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே கட்சிகள் வந்து அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது நாம் தமிழர் கட்சிக்குமே பொருந்தும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை சீமான் மேற்கொண்டிருந்தார். மாவட்ட ரீதியாக கலந்தாய்வு கூட்டங்கள் அமைக்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு இந்த கட்டமைப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல டார்கெட்லாம் கூட கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 பூத் 10 யூத்ன்ற கான்செப்ட் வரைக்கும் மாவட்ட ரீதியாக எடுத்துட்டு போனாங்க. அது முழுமையா அவங்களால பண்ண முடியலன்னா கூட அந்த சுற்றுப்பயணம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலை பெருசா கை கொடுக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனித்து நின்ற பல்வேறு கட்சிகள் வந்து அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து நின்றாரு, இல்ல ஒரு தேமுதிக கூட்டணி இருந்தாங்க, மாற்று அரசியல் எடுத்தாங்க. மக்கள் நீதி மையம் கூட மாற்று அரசியலை முன்னெடுத்து சென்றாங்க. ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த களத்துல யாரும் இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி 2024 தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே நிகரா ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸை எல்லா போராட்டங்களையும் அவங்களை முன்னிறுத்தி இருக்கிறதையும் நம்ம ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்க முடியுது. தேர்தல் சமயத்தில் வரும்போது அவங்க எப்போதுமே இருக்கிற மாதிரி 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கக்கூடிய பரப்புரை. ரெண்டாவது, டிஜிட்டல் கேம்பெயின்ல அவங்கள வந்து இது பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிளஸ் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சின்னம் பறிப்போயிருச்சுன்ற அனுதாபமும் நாம் தமிழர் கட்சிக்கு களத்துல கை கொடுக்கறதா பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பரப்புரை சமயங்களில் சீமானவர்களுடைய பேச்சு மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுடைய பிரச்சாரமும் களத்தில் கவனம் ஈர்த்திருக்குது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது நோ ஏபிசிடின்ற கான்செப்ட்ல நோ ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கேன்ற ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போறாங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க கவர் பண்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு பாசிட்டிவான தொகுதிகளாக நாம் தமிழர் கட்சி பல்வேறு தொகுதிகளை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 3ஆம் இடம் பெறுவோம்னு சொல்றாங்க. இப்போ நிறைய தொகுதிகள் வந்து இழுபறிலையும் க்ளோஸ் கால்லையும் இருக்குது. 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல முடிவை பெறக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுவாங்க. அந்த இடத்துல வாக்கு வித்தியாசத்தை விட அவங்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்கும்போது யாருடைய வாக்கை நாம் தமிழர் கட்சி பிரிப்பாங்க அப்படின்றப்ப வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்து கூட அவங்க வரலான்ற பேச்சுகள் ஏற்படுது. கட்சி தரப்புல பார்க்கும்போது மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, குறிப்பா தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புத்தூர், அப்புறம் கோயம்புத்தூர் போன்ற ஸ்டார் தொகுதிகளில் கூட நாம் தமிழர் கட்சி அதிகமா வேலை பார்க்கறத நம்ம பார்க்க முடியுது. இது இருந்தாலும் இது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல், நேஷனல் பாலிடிக்ஸ் உடைய ரோல் அதிகமா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் என்ன மாதிரியான ஒரு இடம் கொடுக்குறாங்கன்றத நம்ம தேர்தல் முடிவுல தான் தெரிஞ்சுக்கணும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில கள நிலவரத்தை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில திமுக கூட்டணிக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமா பார்க்குற விஷயங்கிறது 2019 இருந்தே அமைந்த கூட்டணி பெருசா எந்தவித சேதாரமும் இல்லாம அப்படியே தொடர்ற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு குறிப்பா கூட்டணி ஏற்கனவே உருவாகியிருந்த கூட்டணி வந்து உடைஞ்சாலுமே நாங்க தான் 2வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமி களத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை கணக்கெடுத்து அந்த தொகுதிகளுக்கு இன்னும் கூடுதல் கவனம் கொடுக்கக்கூடிய சில விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. 3வதா பார்க்கக்கூடியது பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் முன்னாடி அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒற்றை இலக்கா இருந்தாலுமே இந்த தேர்தலில் வந்து ஒரு இரட்டை இலக்கை தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் அவங்க களத்தில் இருக்கிறாங்க. அதுக்காக நிறைய ஸ்டார் வேட்பாளர்களையுமே அவங்க களத்தில் இறக்கிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜூனியர் விகடனுடைய 40 தொகுதிகள் கள ஆய்வுகளுடைய முடிவாற்று நம்ம பார்க்குறப்போ திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வந்து 40ல் 33 தொகுதிகளில் வெற்றியை நோக்கி நகர்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னை மண்டலத்திலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திருவள்ளூர், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் அப்படின்ட்டு அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலையுமே அவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வடக்கு மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், ஈரோடு இந்த மாதிரியான தொகுதிகளிலையுமே அவங்க வந்து ஒரு எட்ஜில் தான் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது அவங்களுடைய கூட்டணி பலம். இந்த ஆளும் கட்சியாட்டு திமுக வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாட்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரியான இடங்கள்லையுமே, நீலகிரி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓரளவுக்கு எட்ஜில் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நீலகிரி பற்றி பேசுகிறப்போ அங்கே ஒரு இழுபறியான சூழலை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே வந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய
எல் முருகன் கடுமையான போட்டி அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வந்து முன்னாடி வராங்க. திருப்பி தென்மண்டலம்னு எடுத்துட்டீங்கன்னா சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய புதுச்சேரி, இங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமா இருக்குது. ஒட்டுமொத்தமா 40ல் 33 தொகுதிகள் வந்து அவங்க முன்னகர்ந்து செல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க 2ஆம் இடத்துக்கான போட்டியில இருந்தாலும் முதல் இடத்துக்கான வாய்ப்பாட்டு ஒரே ஒரு தொகுதி தான் இப்போதைக்கு இருக்கு, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியினுடைய வேட்பாளர் குமரகுரு வந்து அங்க வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு நிலவுது. அதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குமரகுரு தனிப்பட்ட முறையில் அங்க ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவருடைய களப்பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியினுடைய களப்பணிக்கு ஈடு கொடுக்க முடியாம இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான ஒரு வேகம் காட்டுறதா இருக்குது. ஸோ இதுதான் அங்க அதிமுக கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக மற்றும் பாஜக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் எந்த தொகுதியிலுமே அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல்ல ஒரு எட்ஜ் அகேடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடமா இல்லை. ஆனா அதே நேரத்தில் முதலிடத்துக்கான போட்டியில ஒரு இழுபறியான நிலைமைகள் சில தொகுதிகளில் பார்க்க முடியுது. அந்த வகையில் முதலிடத்துக்கான போட்டிக்கு ஒரு 6 தொகுதிகளில் வந்து ஒரு இழுபறியான சூழலை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் தர்மபுரியில் திமுக வேட்பாளர் மணிக்கு பாஜகவுடைய கூட்டணியில் பாமக சார்பாக இறங்கியிருக்கிற சௌமியா அன்புமணி வந்து கடுமையான போட்டி அளிக்கிறாங்க. இன்னும் சொன்னால் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முதலிடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு கூடவே அங்கே இருக்குதா பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரணி தொகுதியில் திமுக தரணிவேந்தன் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக அதிமுக கஜேந்திரன் இருக்கிறாங்க. இந்த ஆரணி தொகுதி வந்து திமுகவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சிப்காட் அந்த விவகாரம் இருக்குது, விவசாயிகளுக்கான விஷயம் அந்த தொகுதிக்கு உள்ளால தான் வருது. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயராக இருக்குது. அதை பாமக அந்த இடங்கள்ல சில வாக்குகள் வாங்குறாங்க. இதெல்லாமே வந்து இங்க திமுகவுக்கு மைனஸ் ஆகிறதுனால அதிமுகவுடைய கஜேந்திரன் அங்க வந்து முதலிடத்துக்கான போட்டியில திமுக கூட மிக கடுமையாகவே மோதுகிறார். இது இல்லாம இழுபறிக்கையா இருக்கக்கூடிய தொகுதின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் முதல்ல அறிவிச்சு அந்த வேட்பாளர் கோமாதேகா சார்பாட்டு அறிவிச்ச வேட்பாளர் சூரியமூர்த்தியை மாத்தி மாதேஸ்வரன் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அங்க கூட்டணி கட்சிக்கான திமுகவினுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் சுணக்கமா இருக்கு. இது தொடர்பான புகார்கள் வந்து திமுக தலைமைக்கும் போய் அதுக்கப்புறம் சில எச்சரிக்கைகள்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேகம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அங்க வந்து அதிமுகவினுடைய தமிழ்மணி வந்து கடுமையான சவால் அளிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறது. அந்த வகையில் நாமக்கல் தொகுதியுமே முதலிடத்துக்கான போட்டியில ஒரு இழுபறியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான தொகுதி நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதியிலுமே தற்போதைய நிலைமையில வெற்றியை கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஆராசா அங்க ஒரு சிட்டிங் எம்பியா இருந்தாலும் அந்த சிட்டிங் எம்பிக்கான ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா. கடந்த 1.5 ஆண்டுகளாக எல் முருகன் வந்து அங்க பண்ணிட்டு இருக்க அரசியல் அது தொடர்பான விஷயங்கள் அவர் களத்துல ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்டா ஒவ்வொரு இடங்களுக்கும் இறங்கி போய் வேலை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமா இருக்குது. ஸோ அதனால நீலகிரி தொகுதியுமே ஓரளவுக்கு இழுபறி தொகுதியில தான் இருக்குது. கரூர் பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு பல்வேறு சிக்கல்கள் எதிர்ப்புகள் சொந்த கட்சியிலையும் கூட்டணியிலையுமே இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி களத்துல இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய சொந்த மாவட்டம், அவர் சிறையில் இருந்தாலுமே அந்த தொகுதியை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அதனால அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு லெவல் தான் அங்கே இருந்தாலுமே அங்கேயுமே அவங்களுக்கு நேச்சுரலாக எழுந்திருக்க ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுக வேட்பாளருக்கு தங்கவேலுக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுது. அதனால அங்கேயுமே ஒரு கடுமையான போட்டி நிலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா தேனி தொகுதியை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், டிடிவி வெர்சஸ் தங்க தமிழ்ச்செல்வன் தான் முதல் 2 இடத்துக்கான ஒரு போட்டியா இருக்குது. அங்கேயுமே மிக கடுமையான ஒரு ஆளும் கட்சி கூட்டணி பலமா இருக்கிறது தான் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு சாதகமா இருக்குது. ஆனா களப்பணியில பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் தன்னுடைய மொத்த அமமுகவுடைய நிர்வாகிகளையும் உள்ளடக்கி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி பயங்கர வேகம் காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கேயுமே தேனி தொகுதியை பொறுத்த வரைக்குமே களம் வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சிக்கலாக தான் இருக்குது. ஸோ தர்மபுரி, ஆரணி, நாமக்கல், நீலகிரி, கரூர், தேனி இந்த இடங்கள் எல்லாமே முதல் இடத்துக்கான ஒரு இழுபறி நீடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த கட்டமா 2ஆம் இடத்துக்கும் சில தொகுதிகளில் வந்து இழுபறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா தென் சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அங்க தமிழச்சி தங்கபாண்டியன் வந்துட்டு ஓரளவுக்கு திமுக ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அங்க அதிமுக சார்பாக ஜெயவர்தன் இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் அவர். பாஜக சார்பாக தமிழிசை அவங்க ஆளுநராக இருந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு தேர்தல் அரசியலுக்குள்ள மீண்டும் வந்ததுனால இது ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியாக தான் இருக்குது. ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்பியாவே இருந்திருக்கிறாரு இதே தொகுதியில். தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தொகுதி கை கொடுக்கும், நம்ம ஆளுநராக இருந்து தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கை கொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே ஒரு 2ஆம் இடத்துக்கான போட்டி இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. அடுத்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டார் தொகுதி தான். இங்கேயுமே வந்து 2ஆம் இடத்துக்கான போட்டி வந்து மிக கடுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இந்த அதிமுக
அதிமுக பாஜக கூட்டணி ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குற தொகுதியா மாறி இருக்கு முதலிடத்துக்கான போட்டியில. ஆனா இரண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் கடுமையா மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அப்படின்னா, கொங்கு வந்து எங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லி அதிமுக தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் எஸ்பி வேலுமணியுடைய சொந்த ஊர் அது. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த வகையிலுமே மூன்றாவது இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அதிமுக ரொம்ப தீவிரமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக இருக்கிறதுனாலையும் அவருடைய களத்தில் அவருடைய செயல்பாடுமே கொஞ்சம் தீவிரம் இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வர ஆரம்பிக்கவும் அவருடைய வெளியூர் பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் வேகப்படுத்திட்டு கொஞ்சம் கோயம்புத்தூர்ல அதிக நேரம் செலவிடுறதே நம்மளால பார்க்க முடியுது. அதனால இங்க இரண்டாம் இடத்துக்கான போட்டியில ராமச்சந்திரனும் அண்ணாமலை இருக்கிறத பார்க்க முடியுது. மூன்றாவதா தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் சிவநேசன் தேமுதிக சார்பா, அதாவது அதிமுக கூட்டணியில, அதே மாதிரி பாஜக முருகானந்தம். இங்க முருகானந்தம் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு இரண்டாம் இடத்துக்கான போட்டியில. தேமுதிகவுக்கு ஜெனரலாவே அங்க ஒரு வாக்கு வங்கி இருக்குது சின்னதா. அதுக்கு கூட அதிமுகவுடைய கூட்டணி பலமும் அவங்களுக்கு வர்றதுனால இந்த இடத்துல வந்து பாஜகவுக்கும் தேமுதிகவுக்குமான ஒரு போட்டி நிலவுது. ஸோ இரண்டாம் இடத்துக்கான இழுபறி தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் சென்னை, கோவை, தஞ்சாவூரா இருக்குது. கடைசியா பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கான ஒரு இழுபறி தொகுதி, அது வந்து ஒரே ஒரு தொகுதியா இருக்குது, அது கிருஷ்ணகிரி தொகுதியா இருக்குது. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் நரசிம்மன் வந்து இருக்கிறாரு. அதே நேரத்தில் அங்க நாம் தமிழர் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா வீரப்பன் இருக்கிறாங்க. இதுல இந்த வித்யா வீரப்பன் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்குன்னே இருக்கக்கூடிய சில வாக்கு அது எப்படியுமே அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த வித்யா வீரப்பன் வந்து வீரப்பனுடைய மகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுடைய பிரச்சாரத்தில் அவங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வீரப்பனுடைய புகைப்படத்தை அவங்களுடைய பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்துறாங்க. இது அந்த பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறத நம்மளால களப்பணியில பார்க்க முடிஞ்சது. அதனால வித்யா வீரப்பன் மட்டும் நாம் தமிழர்ல எப்படியான வாக்கு பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தொகுதியில் பாஜகவுக்கு பெரிய அளவு கட்டமைப்பு இல்லை, தேர்தலில் பணியாற்றுறதுக்கும் பெரிய அளவுக்கு அங்கே ஆட்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால இங்க வந்து மூன்றாம் இடத்துக்கு பாஜகவும் வரலாம், அதே நேரத்தில் நாம் தமிழர்ல இருந்து வித்யா வீரப்பன் வரதுக்கான சாத்தியமும் நிறைய இருக்கு. ஸோ இங்க மூன்றாம் இடம் வந்து கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் இழுபறியா இருக்குது. நாம் தமிழருடைய செயல்பாடு பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவங்க பல்வேறு தொகுதிகளில் வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இலக்கில் கூட அவங்க வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகள். இந்த 40 தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 33 தொகுதிகளில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே அவங்க முதலிடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு வந்து முதலிடத்தில் ரேஸில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் முதலிடத்துக்கான இழுபறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதிகளில் வந்து முதலிடத்துக்கான போட்டி மிக கடுமையா இருக்குது. தர்மபுரி, ஆரணி, நாமக்கல், நீலகிரி, கரூர், தேனி இந்த தொகுதிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இரண்டாம் இடத்துக்கும் ஒரு 3 தொகுதிகள் தென் சென்னை, கோவை, தஞ்சாவூர் தொகுதிகள்லாம் இழுபறியில் இருக்கு. மூன்றாம் இடத்துக்கான இழுபறி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த ஒரு தொகுதியில் வந்து மூன்றாம் இடத்துக்கான இழுபறியும் இருக்குது. நாம் தமிழர் ஒரு இடத்துல மூன்றாம் இடம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு, அது திருவள்ளூர் தொகுதியா இருக்குது. ஸோ இன்று மாலை 5 மணியோட இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வருது. பிரச்சாரங்கள் எல்லாமே ஓஞ்சிரும். இதுக்கப்புறமாட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு தான் நம்ம போகிறோம். வாக்குப்பதிவு அப்படிங்கிறது, தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய வாக்கு தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்துங்க. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.